So today we are going to see about its limiting reagent. Okay, so limiting reagent na enna, excess reagent na enna paathalam. Limiting reagent வந்து so my example, first I will tell the example, so then only you can, so it will be easy for you to understand. Yes, chemical equations, limiting and uh, accessing reagents. Uh, so the stoichiometry பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கியோமெட்ரிலே வந்து நிறைய அதாவது கால்குலேஷன்ஸ் இன்வால்விங்னு பார்த்தோம். கால்குலேஷன்ஸ் எப்படின்னா மோல் அண்ட் மோல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா மாஸ் அண்ட் மாஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை மாஸ் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ எனி திங், அதே மாதிரி வால்யூம் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஸோ தட் கம்ஸ் அண்டர் ஸ்டாக்கியோமெட்ரி. Okay, now limiting and accessing reagent. So the reactant which is present in the lesser amount and gets consumed after some time, that is which limits the amount of product formed is called the limiting reagent. Okay, so இப்போ ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ரெண்டு ரியாக்டன்ட் இருந்தால் தான் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு ரியாக்டன்ட்ல ஒரு ரியாக்டன்ட் வந்து ஃபர்ஸ்டே கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து இட் வில் ஸ்டாப், த ரியாக்ஷன் வில் ஸ்டாப். எந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமா வந்து அது கெட்ஸ் கன்சியூம் ஆகுதோ தட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். Okay, so that means it limits the equation, reaction. Okay, போர்டு தெரியுதுல்லப்பா. Okay, the reactants which is present in lesser amount, which is present in lesser amount and get consumed first. Gets consumed first, gets consumed first is which limits the reaction is called the limiting reagent. The reactant other than the limiting reagent which is in somewhat excess is called its excess reagent. Okay, so that is excess reagent. The remaining amount of excess reagent is calculated by, ஸோ அதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தான் நீங்கள் வந்து ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ. ஸோ அதை எப்படி வந்து நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக கால்குலேட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகே, I will give an example. Um, how much magnesium sulfide, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How much magnesium sulfide, this is magnesium sulfide, can be obtained from, can be obtained from 2 gram of magnesium and 2 gram of sulfur by the reaction Mg plus S gives Mgs. இதுதான் அந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து விச் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட், which is limiting reagent கேக்குறாங்க. which is limiting reagent. Calculate the amount of the one of the reactants which remains unreacted. அதாவது எக்ஸஸ் என்னன்னு கேக்குறாங்க. that is understood. Okay, so இப்போ இதுல வந்து so please be thorough with the atomic number and ஒரு சில எலிமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் மாஸும், அதாவது மாஸ் நம்பரும் நீங்கள் வந்து ஹவ் டு பி தரோம். எல்லா சம்ஸ்லையுமே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் இட்ஸ் 24 மாஸ் நம்பர் அண்ட் சல்ஃபர் இட் இஸ் ஃபார் அட்டாமிக் மாஸ் இட் இஸ் 32.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ மாஸ் வந்து வி ஹவ் டு கன்வெர்ட் தட் இன்டு மோல்ஸ். இப்போ ஃபார் மெக்னீசியம் வந்து எவ்வளோ மோல்ஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் மாஸை. மோல்ஸ்க்கு ஃபார்முலா நான் n இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை molecular மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ், ஆர் இங்கே வந்து மாஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. atomic mass வந்து it is 24 which is equal to it's around 0.083 வரும். okay, 0.083 moles for magnesium. அதே மாதிரி சல்ஃபர் பார்த்தோம் அப்படின்னா 2 by 32, 2 by 32, so which is equal to, it's almost around 0.062. so this is for sulfur. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராம் மாஸை வந்து மோலை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஸோ இப்போ ஈக்குவேஷன் சேஸ் தட் mg is equal to mg plus sulfur which gives mgs. This is the equation, right? ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, mg it's a s. so இப்போ அதாவது 1 mole of magnesium reacts with 1 mole of sulfur, so it gives 1 mole of magnesium sulfide. இதுதான் வந்து reaction. ஸோ இப்போ இந்த இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, from the equation 1 mole of sulfur gives 1 mole of மெக்னீஷியம் சல்ஃபேட். இப்போ நம்ம அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம இப்படி கூட கொடுக்கலாம். இட்ஸ் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் reacts with 32 gram of sulfur, it gives magnesium sulfide. ஸோ நமக்கு இதை பார்த்தாலே நமக்கு வந்து என்ன தெரியும்னா, எது லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கண்டிப்பாக தெரியும். இட்ஸ் 24 கிராம் தான். தட் இஸ் more mole of magnesium than இப்படி கொடுக்கலாம். இந்த கிராம வந்து நம்ம மோலா கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ மோல் ஆக்சுவலி கால்குலேஷன் வந்து மோல்ல தான் எடுக்கணும். 0.83 mole of magnesium reacts with 0.062 moles of sulfur. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ திஸ் இஸ் தி லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லிமிட்டிங் ரியேஜென்ட். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கன்சியூம் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி என்னக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, ஸோ எவ்வளோ மெக்னீஷியம் சல்ஃபைடு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான். ஓகே, ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 mole of sulfur gives 1 mole of magnesium sulfide. ஸோ அப்போ 1 mole of எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அதுதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து we have to calculate the number of moles of the amount produced. Okay, yeah. So here it's 1 mole of sulfur, it gives 1 mole of magnesium sulfide. அப்போ 0.062 moles of sulfur gives. அப்போ என்னன்னு பார்க்கணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம்? 1 by hello, am I audible now? அவ்வளோதான். இட்ஸ் 1 by 0.062 into 1 இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஸோ இட் வில் கிவ் ஆன்சர். அவ்வளோ மோல்ஸ், அதாவது கொஸ்டின் வந்து அதுதான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டர், எவ்வளோ வந்து மெக்னீஷியம் சல்ஃபைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் அதை கேட்கல. இந்த கொஸ்டினில் வந்து எது லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் நம்ம வந்து
இத க இத வந்து கால்குலேட் பண்ணோனே நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து தெரிஞ்சிரும். ஸோ நம்ம அத ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஹவ் மெனி அமௌண்ட் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபைட் புரொடியூஸ்ட் அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஸ்டெப் ஆ சரி, சரி. 0.062 தான். Yes. So it gives 0.062 moles of magnesium sulfate. ஸோ நம்ம வந்து இதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கும் மேலே வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இன்னும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ calculate the amount of one of the reactants which remains unreacted. ஸோ அப்படின்னு ஃபர்தராக நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப்பும் பண்ணலாம். இப்போ மோலார் மாஸ் வந்து நம்ம ஃபார் மெக்னீஷியம் சல்ஃபைட் molar mass வந்து for magnesium sulfide, so it gives 56. இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் 56 கிராம்ல கொடுத்தோம்னா 56. ஓகே. ஸோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கிற மெக்னீஷியம் சல்ஃபைடு வந்து இட்ஸ் 0.062. அதோட மோலார் மாஸ் வந்து 56 கிராம். அப்போ மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ n is equal to m by molecular mass. ஸோ இதில் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ n into molecular mass. So which that means mass of magnesium sulfide. Okay, magnesium sulfide formed is equal to 0.062 into 56. Okay, right? So that means around it's 3.5 gram வரும். Okay, 3.5 gram of magnesium sulfide is formed. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா unreacted என்னன்னு கேக்குறாங்க. unreacted என்ன அப்படின்னா ஸோ மோல் ஆஃப் மெக்னீஷியம் இப்போ எல்லாமே நம்ம மோல்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ மோல் ஆஃப் மெக்னீஷியம் லெஃப்ட் unreacted, மெக்னீஷியம் லெஃப்ட் unreacted நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இட்ஸ் டோட்டல் வந்து மெக்னீஷியம் வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் 0.083. அப்போ ரியாக்ஷன் வந்து நடந்தது வந்து இட் இஸ் 0.062. அப்போ அன்ரியாக்டட் வந்து நமக்கு நம்ம வந்து இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ அன்ரியாக்டட் இஸ் ஈக்குவல் டு 0.020. ஓகே, 20 கிராம். கிராம் இல்லை மோல்ஸ்ல. ஓகே, புரியுதாப்பா? ஸோ இப்போ வந்து இது வந்து மோல்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் மோல். இவ்வளோ அன்ரியாக்டட் மோல்ஸ் வந்து இதுதான் வந்து அன்ரியாக்டட் மோல்ஸ். பட் இது திருப்பி நீங்க வந்து இதை வந்து கிராமா மாத்தணும் அப்படின்னா மறுபடியும் மாஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் லெஃப்ட். இதுக்கப்புறம் இது ஓகே. தென் லெஃப்ட் unreacted is equal to நமக்கு தெரியும் மாஸ் இன்டு moles into molar mass, which is equal to it's a 0.020 into 24. Okay. So finally வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா it's 0.49. okay. So இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா it's 5 gram. okay, sorry, 0.5 gram. so this is the answer. இது ஒரு ஆன்சர். இது வந்து மோல்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதே அந்த மோலை வந்து மாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆன்சர். ஸோ இப்போ இது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக வந்து
இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வந்து மெயின். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்னா இவ்வளவுதான். ஆனா இதுல பேஸ்ட் ஆன் தட் ஸோ யூ வில் கெட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறைய வரும். உங்களுக்கு புக்லேயே கூட ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய புக் பேக் ப்ராப்ளம் வந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் வேணாலும் இதுல பார்க்கலாம். சப்போஸ் another example, another example நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு a plus b2. okay, a plus b2 it gives ab2. so this is one reaction. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா identify the limiting reagent. Identify the limiting reagent. Identify the limiting reagent if any of the following reaction mixtures. some இது கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து suppose 300 atoms of A. okay, 300 atoms of A plus 200 molecules of B. இப்படி இருந்துச்சுன்னா எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஓகே, ஏ லிமிட்டிங் ரியேஜென்ட்டா? நீ எப்படி பார்த்தோன்னே சொன்ன? இது வந்து 300 ஆட்டம்ஸ் இருக்கு, அதன் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் நீ இந்த ரியாக்ஷன்ல வந்து பார்த்தனா உனக்கு வந்து மோலா நம்ம கன்வெர்ட் பண்றோம்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ மோலா கன்வெர்ட் இது மோலா தானே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. நம்ம கால்குலேஷன் வந்து மோல்ல இருந்தால் தான் நமக்கு ஈஸி. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரியாக்ஷன் வந்து இப்போ ஏ பிளஸ் பி ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கேன், சாரி பி2 அப்படின்னு வச்சோம்னா ஏபி2ன்னு வருது. அப்போ நம்ம இதுல வந்து இந்த ரியாக்ஷன் படி நம்ம பார்த்தோம்னா 1 mole of A react with 1 mole of B. ஓகே, புரியுதா? 1 mole of B2 it gives 1. okay, அப்படிதான் நம்ம இந்த given equations which shows that 1 mole of A reacts with 1 mole of B2 அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ வந்து 1 atom of A reacts with 1 molecule of B2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் வந்து நம்ம இந்த இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல வந்து ஆக்சுவலா லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து பி தான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 200 molecules of B2 will react with 200 molecules of atom. அப்படிதானே இருக்கணும். அதாவது 1 mole of A இல்லைன்னா 1 atom of இப்படி வச்சுக்க, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்க, 1 atom of A reacts with 1 molecule of B இல்லையா? ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ 200 molecules of B will react with 200 molecules of A தானே? ஆனா இங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 molecules of B react with 300 atoms of A ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? புரியுதா? அண்டர்ஸ்டுட்? இப்போ வந்து அப்போ வந்து நமக்கு அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் we need 200 atoms of A will react with 200 molecules of B. நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியாது. ஓகே, molecules of B. பட் இங்க நமக்கு என்ன இருக்கு? we have 300 atoms. okay, we have 300 atoms of A. so limiting reagent is என்ன? B. ஓகேயா? இது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து அப்படி இல்லாமல் 2 moles of A
plus 3 moles of B ன்னு குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த இது நீ பண்ணிட்டதுனால, நீ இத வந்து ஈஸியா சொல்லலாம். இப்ப எதுல லிமிட்டிங் ரியேஜென்ட்? A. ஏன்னா நமக்கு வந்து அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் we need 2 moles of A னா 2 moles of B தான் வேணும். ஆனா இங்க 3 moles குடுத்திருக்காங்க. இல்லையா? நீ இப்ப இத பண்ணுனதுனால you will be able to understand this. Okay. So இது வந்து limiting reagent. இதுக்கு வந்து நம்ம இப்படி எக்ஸாம்ல எல்லாம் நம்ம இப்படியே போட முடியாது. So you have to show the steps. மல்டிபிள் சாய்ஸா இல்லைன்னு நான் சொல்றேன். ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் நமக்கு இதை செஞ்சிட்டதுனால நமக்கு தெரியும் 2 moles of A தான் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்னு. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ 100 atoms of A plus 100 molecules of B. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ. இதுல என்ன லிமிட்டிங் ரியேஜென்ட்? மோனிகா இஸ் தேர்? இதுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? இதுல வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டே கிடையாது. ஏன்னா அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் 1 mole of A react with 1 mole of B gives 1 mole of AB2. பட் இங்க வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால both will react completely because it is a stoichiometric mixture. இதுல வந்து it's a no limiting reagent. Understood? அப்ப அதே மாதிரி 5 moles of A 5 moles of A plus 2.5 moles of B. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சம் செய்துட்டாலே நமக்கு ஈஸியா வந்து ரியாக்ட் இது பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஹலோ, பி. ஸோ அதே மாதிரி இப்போ அப்படியே மாத்தி இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஏ. ஓகே, 5 moles of B. ஸோ இப்போ இதுல வந்து இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட், இதுல வந்து இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ வி நீட் டு டூ த கால்குலேஷன். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்படி இதுல வந்து சம்ஸ் வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் யூ வில் கெட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ். Reactions in solutions. Most of the reactions occurring in the lab or carried out in solution form la தான் இருக்கும். Okay. In solution generally பைனரி சொல்யூஷனா இருந்துச்சு. பைனரி சொல்யூஷன்ல தான் மோஸ்ட்லி வந்து நம்ம கொடுப்போம். அந்த பைனரி சொல்யூஷனா இருந்துச்சுன்னா ஸோ இட் ஹாஸ் டூ காம்பனன்ட்ஸ் ஆர் present. ஓகே. நமக்கு தெரியும் இந்த ஒன் which is lesser amount is called a solute and more is it is a solvent. Okay. So the amount of solute present in a given quantity of solvent or solution is expressed in the form in terms of கான்சென்ட்ரேஷன். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கான்சென்ட்ரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷனை வந்து நிறைய விதத்துல வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதையுமே நம்ம பார்த்தோம். மாஸ் பர்சன்ட், வால்யூம் பர்சன்ட், பார்ட்ஸ் பர் மில்லியன், மோல் ஃப்ராக்ஷனு, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, இதை பார்த்தோம்ல. பார்த்தோம் தானே? எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. உங்களுக்கு நடத்தினா 11th. புரியல. ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இது ஆக்சுவலா இந்த லெசன் வந்து 12க்கும் இருக்கு. நான் யாருக்கு எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து இட்ஸ் மாஸ் பர்சன்ட். ஏன்னா எல்லாமே சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மாஸ் பர்சன்ட் இந்த இதுதான் நம்ம பார்த்தோம். மாஸ் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை mass of solute by mass of solution into 100. Okay. So mass of solution into 100. So இப்போ இது வந்து நம்ம பார்த்தோம்.
ஸோ இப்ப இதுக்கெல்லாம் வந்து இப்ப எக்ஸாம்பிள் தான் வந்து ஒண்ணு வேணா பார்க்கலாம் நம்ம. மாஸ் பெர்சன்ட் இது வந்து மாஸ் பெர்சன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து மாஸ் பெர்சன்ட் வந்து மாறாது. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் மாஸ் பெர்சன்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து எல்லாமே சம்ஸ் தான். எல்லாமே வந்து சம்ஸ் தான் இருக்கும். இப்போ வால்யூம் பர்சன்ட்னா நமக்கு அதுவும் தெரியும். இப்போ வால்யூம் ஆஃப் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் பை வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷன் இன்டு 100. இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தது தான். பார்ட்ஸ் பர் மில்லியன் நம்ம பார்த்தது தான். இப்போ ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். மோல் ஃப்ராக்ஷனு, மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் கூட சம்ஸ் பார்த்தோம். மொலாரிட்டியில் கொஞ்சம் சம் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு மொலாரிட்டி சம்ஸ் தான் வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு நிறைய வரும். ஸோ இப்போ நான் அந்த சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேயா? ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபார்முலாஸ் மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். இப்போ மோல் ஃப்ராக்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மோல் mole fraction வந்து it is இதுல வந்து it is the ratio of number of moles of a particular component to the total number of moles in the solution. Okay, suppose substance A வந்து suppose if it dissolves in a substance B and the number of moles are Na and Nb ன்னு கொடுப்போம். So அப்போ mole fraction of mole fraction it is denoted by x இல்லையா? So அப்போ xa is equal to Na by Na plus Nb, and அதே மாதிரி இப்போ xb is equal to so Nb divided by Na plus Nb. இது மட்டும் இல்ல, xa plus xb வந்து which is equal to 1. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ இது மட்டும் இல்ல, இது வந்து பைனரி சொல்யூஷனா இருந்துச்சுன்னா இப்படி. ஓகே, நமக்கு மோஸ்ட்லி பைனரி சொல்யூஷன் தான் வரும். அப்படி இல்லாம ஒரு சொல்யூஷன் வந்து இஃப் இட் கெட்ஸ் மோர் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, அதாவது 3 காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு சொல்யூஷன்ல. ஸோ அப்போ அதோட வந்து நமக்கு என்ன கொடுப்போம்னா, இப்போ 3 காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி கொடுக்கணும். XA plus XB plus X is equal to 1 ன்னு கொடுக்கணும். Okay, solution if it has 3 components. Okay, 3 components னா இப்படிதான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப், இதுவும் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான். ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் temperature. Because it does not contain volume term. இப்போ எப்போ வந்து வால்யூம் டேர்ம்னு நம்ம கொடுக்குறோமோ அதுதான் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வால்யூம் தான் மாறும், மாஸ் மாறாது இல்லையா? ஸோ அதனால இது வந்து இதுவும் திஸ் ஆல்சோ இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மொலாரிட்டி. இப்போ இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், திஸ் இஸ் செகண்ட் டேர்ம், third term வந்து its molarity and it is denoted by its capital M. Okay, molarity means it's nothing but it's a number of moles of solute dissolved in 1 liter of the solution. Okay, அதாவது என்னன்னா molarity which is equal to number of moles of solute, number of moles of solute divided by volume of solution. Volume of solution in liters. அது ரொம்ப important. Okay, ஓகே. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் மொலாரிட்டி. இப்போ யூனிட் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மொலாரிட்டி, சப்போஸ் இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸில் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கொடுக்காம மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன நீங்கள் கொடுப்பீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை molar mass of solute into volume of solution in liters. அதாவது இது எப்படி கொடுக்கணும்னா இந்த மோல்ஸ் வந்து நம்ம மாஸ்ல கொடுப்போம் இல்லையா? மாஸ் ஆஃப் solute divided by molar mass of solute. molar mass of solute தான். ஓகே,
molar mass of solute into volume, into volume of a solution in liters. ஓகே, இதே ஃபார்முலாவை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மாஸா கொடுத்திருந்தா we need to follow this equation. இப்போ இதுக்கு யூனிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ யூனிட் ஆஃப் molarity இஸ் இட்ஸ் மோல் பர் லிட்டர். மோல் பர் லிட்டர். ஓகே, மோல் பர் லிட்டர். இல்லைன்னா சிம்பிளா வந்து மோல் L minus 1 கொடுப்பாங்க. So this is its unit. Okay. So molarity of a solution which depends on temperature. Okay, which depends on temperature. Depends on temperature. Why it is depends on temperature means it is based on its volume. Okay, when a concentrated solution is diluted by adding more solvent, then இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதனோட வால்யூம் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஓகே, அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சப்போஸ் இஃப் இட் இஸ் diluted by adding more solvent, the number of moles of solute in the solvent in the solution எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து solute and solvent it makes solution, right? இப்போ நான் என்ன பண்றேன்னா இது டைல்யூட்டா மாத்துறேன். டைல்யூட்னா ரொம்ப வந்து சால்வெண்ட்டை வந்து ஆட் பண்றேன். அப்போ சொல்யூட்டோட மாஸ் மாறுமா? ஹலோ, I hope that I am audible. Yes, Monica is there. Yeah, audible ஆ ஓகே. ம், சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கப்பா. இப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை நம்ம ஒரு சொல்யூஷன் ஒரு சால்ட் சொல்யூஷனே நான் எடுத்துட்டேனே. இப்போ வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டில் நான் 100 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி சொல்யூஷன் ஐ எம் ப்ரிப்பேரிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சால்வெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். புரியலையா நான் சொல்றது? இங்க பாரு, இப்போ 5 gram of solute when it is mixed with 100 gram of water நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அப்படி இல்லாம இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 5 gram of solute-ல 200 gram of water ஆட் பண்ணா இந்த solute என்ன ஆகும்னு கேக்குறேன். What will happen to this? அததான் நான் கேக்குறேன். It's remain unchanged. Okay, it's remain unchanged. அதோட சொல்யூட் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்ப என்ன மாறும்னா கான்சென்ட்ரேஷன் தானே மாறும். பட் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா மாறும் இல்லையா? இது ஒரு கான்சென்ட்ரேஷன்ல இருந்துச்சுன்னா இது வந்து வேற கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்கும். இது வந்து டைல்யூட்டா இருக்கும். பட் டைல்யூட்டா இருந்தா கூட மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து இட்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகே, புரியுதா? ஸோ அப்போ வந்து இதோட வால்யூம் வந்து மாறும். வால்யூம் வந்து வால்யூம்னு இருந்தாலே ஸோ அது வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி மாறக்கூடியது. ஸோ அதனால வந்து இது டெம்பரேச்சர் டிபெண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மொலாரிட்டியில வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. பட் சம்ஸ் வந்து சம்ஸ் கேட்கும்போது வேற ஒரு ஃபார்முலாவும் வரும். நான் அதையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இப்போ. அதாவது இந்த டு கால்குலேட் தி மொலாரிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப்டர் டைல்யூஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துட்றேன். டு கால்குலேட் தி மொலாரிட்டி, calculate the molarity of a solution after dilution. இது ரொம்ப important. After dilution என்ன formula? After dilution என்ன formulaனா m1v1
is equal to M2V2. ஓகேயா? ஸோ இப்போ இதில் M1ங்கிறது வந்து என்ன? M1ங்கிறது வந்து it is initial molarity. உங்களுக்கு ஆகாஷ்ல எடுத்திருப்பாங்க initial molarity. அதே மாதிரி V1ங்கிறது வந்து it is initial volume. initial volume. இப்போ இங்க வந்து M2ங்கிறது வந்து it is a molarity of a new solution. அதாவது after dilution அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, molarity after dilution. after dilution. அதே மாதிரி இந்த V2ங்கிறது வந்து its final volume. okay, so M1 M2 which is M1 அதாவது M1 V1 is equal to M2 V2. so இது வந்து ரொம்ப important ஆன ஃபார்முலா. இப்போ for mixing இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபார்முலா வரும். பட் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புக்ல இருக்காது. ஃபார் மிக்சிங் டூ சொல்யூஷன், இப்போ இது வந்து ஒன்று. ஓகே, ஆஃப்டர் டைல்யூஷன். இப்போ ரெண்டு சொல்யூஷனையும் நம்ம மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கே. ஃபார் மிக்சிங் two solutions of the same substance. okay, same substance. இப்போ நம்ம கொடுத்தோம்னா M1 V1 plus M2 V2. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். இப்போ what we will get? We will get M3. okay, but V1 plus V2. volume வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? where M3 is the molarity of the mixture formed. molarity of mixture. molarity can be இது வந்து நியூ molarity, அந்த சொல்யூஷனோட நியூ molarity-ஆ இருக்கும். molarity can be directly calculated from percentage. இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து மிக்சரோட இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா, திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா. இதே இது டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து எப்படி மொலாரிட்டி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இட்ஸ் மொலாரிட்டி கேன் பி டைரக்ட்லி calculated from percentage strength. if density is known. ஓகே, இப்போ டென்சிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்போ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஜஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றாங்க, அவ்வளவுதான். molarity is equal to percentage of weight, percentage by weight. okay, percentage by weight into 10 into density divided by gram molecular mass. so D வந்து density, இது வந்து இட்ஸ் a gram molecular mass. if density நமக்கு தெரியும் அப்படின்னா அப்போ வந்து ஃபார்முலா வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேயா? அண்டர்ஸ்டூட்? ஸோ அப்போ இதுல வந்து ஒரு சில சம்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். வேற ஏதோ எழுதியிருக்கு. இப்போ given solution of NaOH. okay, given solution of NaOH which contains NaOH, which contains 4 gram of NaOH per liter. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். NaOH per liter of solution. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணுமா? calculate the molarity of this solution. இது எப்படி பண்ணலாம்? first we need to calculate
ஃபர்ஸ்ட் மொலாரிட்டிக்கு நம்ம ஃபார்முலா வந்து எழுதணும் இல்லையா? மொலாரிட்டி which is equal to its mass of solute divided by volume of solution in liters. Volume of solution in liters. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா? மாஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து வால்யூம் வந்து நமக்கு தெரியும். இட்ஸ் கிவன் வந்து என்னன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து இட்ஸ் 1 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மாஸ்லேருந்து நம்ம மோல் வந்து கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் இது வந்து மாஸ் இல்லை மோல்ஸ். சாரி, ஐ ரோட் தட் ஃபார்முலா ராங். இங்கே வந்து மாஸ் வராது, மோல் வரும் இல்லையா? ஓகே, இப்போ மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கிராம்க்கு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ் இல்லையா? ஸோ இப்போ மோலார் மாஸ் ஆஃப் NaOH நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் NaOH is equal to it's 23 plus 16 plus 1 இல்லையா? ஸோ இட் இஸ் 40 கிராம். ஸோ அப்போ N is equal to 4 by 40. Okay, 4 by 40 which is equal to 0.1 mole. அப்போ 1 mole of NaOH. இப்போ மோல் தெரியும், வால்யூம் தெரியும். அப்போ மொலாரிட்டி is equal to 0.1 by 1 which is equal to 0.1 molarity. ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இது இப்போ நம்ம வெயிட் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை dissolving 1 gram of NaOH. Okay, 1 gram of NaOH in water to get 250 ml. Okay, 250 ml of solution. இதுதான் சம். உங்களுக்கு calculate its molarity எப்படி பண்ணலாம்? எப்படிப்பா பண்ணலாம்? Any idea? I'm waiting for your answers. Yes, Monica. என்ன பேசவே மாட்டேங்கிற நீ? மாதவன் திங்கிங்கா? ஓகே, நம்ம 3 ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுல இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இதுல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டைரக்ட் கொஸ்டின் தான் அது. அதே மாதிரி தான். molarity is equal to, அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் given வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்.
என்ன குடுத்துருக்காங்க? மாஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். அதே மாரி தான். பட் என்னன்னா கொஞ்சம் கொஸ்டின் வேற மாரி இருக்கு. அவ்வளோதான். மோலார் மாஸ் வந்து இதுவும் NaOHங்கிறதுனால ஸோ இட்ஸ் 40 கிராம் தான். ஓகேயா? இட்ஸ் 40 கிராம். வால்யூம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் 250 ml குடுத்துருக்காங்க. வால்யூம் மட்டும் தான் வேற. ஓகே. ஸோ இப்போ வந்து மாஸ் பை மோலார் மாஸ் இல்லையா? மாஸ் வந்து இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா நம்ம மாஸ் பை மோலார் மாஸ் குடுக்குறோம். மோலார் மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகே இல்லையா? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன குடுத்துருக்காங்க? 250 இல்லையா? 250 பட் லெட்டர்ஸ்ல தான் நம்ம குடுக்கணும். அது வந்து நம்ம மேல போட்டுருவோம். ஓகே. இட்ஸ் 1000. ஓகே. அண்டர்ஸ்டுட்? இதுக்கும் நமக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரும். இன்டு 1000 அதே தான் வரும் இல்லையா? 0.1 molarity. ஓகே. அது வந்து 1 லிட்டர்ல கால்குலேட் பண்ணோம். இது வந்து 250 mlல கால்குலேட் பண்றோம். அவ்வளோதான். ஓகே. இப்ப இன்னும் ஒரு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வரும் அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிவன் வேல்யூ எழுதிட்டு என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிங்கனாலே ஸோ ஃபுல்லாவே நீங்க முடிச்சிடலாம். இப்ப இன்னொன்னு பாரு. how many moles how many moles and how many grams of how many moles and how many grams of HCl are present in 250 centimeter cube of இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவங்க கொடுக்கறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே. 0.5 molarity of HCl. இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதுவீங்க? கிவன் எழுதிக்கலாம். ஓகே. இட்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வால்யூம் கிவன் வந்து இட்ஸ் வால்யூம் வந்து இட் இஸ் 250 சென்டிமீட்டர் கியூப் ஒரு 250 ml எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? ஸோ 250 ml. இப்போ வந்து மொலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.5 m மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிராம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாலிகுலர் மாஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். மாலிகுலர் மாஸ் ஆஃப் HCl. HCl என்ன? இட்ஸ் 1 plus 35.5 which is equal to 36.5. ரைட்? இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் in 250 ml which is equal to molarity into volume. கரெக்டா? ஃபார்முலாவை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். molarity into volume. புரியுதா? இன் லிட்டர்ஸ். இந்த ஃபார்முலா புரியுதா? அந்த ஜஸ்ட் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது molarity is equal to number of moles by volume தானே? இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே மொலாரிட்டி வந்து நமக்கு என்ன? மொலாரிட்டி வந்து இட்ஸ் 0.5. வால்யூம் வந்து 250 by 1000 வரும் இல்லையா? ஸோ 250 divided by 1000. Understood this? 250 by 1000 வரும். ஸோ which is equal to 0.5 by 4 no it's 0.125 moles வரும். இப்போ மோல்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஸ்டின் அதானே, how many மோல்ஸ்ன்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு ஆன்சர். ஓகேயா? how many moles? it's 0.125 moles. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா how many grams கேட்டிருக்காங்க. இது நம்ம மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து ஈஸியா வந்து மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் HCl
dissolved, HCl dissolved is equal to, நம்ம just அப்படியே ஃபார்முலா மாத்தி போட போறோம் அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl into molecular mass. Okay, into molecular mass. So number of moles நமக்கு இப்ப தெரியும் 0.125 into molecular mass வந்து it is 36.5. So அப்ப எவ்வளவு கிராம் எடுத்திருப்பாங்கன்னா, so இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான். It's 4.5625 கிராம். ஸோ இப்போ இவ்வளோ கிராம் தான் மாஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேயா? இது வந்து இட்ஸ் அ மோல், இது வந்து இட்ஸ் அ மாஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, இது பழசெல்லாம் அப்படியே இருக்குது, நான் அழிக்கலனும். ஓகே, இன்னும் இதுக்கு அடுத்தது வந்து இட்ஸ் அ மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டி வந்து என்ன அப்படின்னா, நம்ம இதுவும் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் மொலாரிட்டின்னா என்னன்னு அதுக்கு ஜஸ்ட் ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். So next one, that is molarity. Molality, it is denoted by small m. Okay, molality which is defined as the, இதுக்கு definition நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணுவோம், number of moles of solute present in 1 kilogram of the solvent. Okay, molarity which is equal to number of moles of solute divided by mass of solvent. Mass of solvent in kg. ஓகே, இதுக்கு வந்து யூனிட் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் மோல் பர், அதுக்கு லிட்டர் இல்லையா, இதுக்கு வந்து மோல் பர் கேஜி. இதுதான் நம்ம வந்து மோலால்னு சொல்லுவோம். மோலால், அதாவது இட் இஸ் எம். ஓகேயா? molarity of a solution does not change with the temperature, independent of temperature. Independent of temperature, since mass remains unaffected. Okay, இது மாஸ்ல தான் நம்ம கொடுக்கறதுனால molality வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஒரு சம் பார்க்கலாம்னா, இட்ஸ் கால்குலேட் தி molality of a solution. Molality of a solution containing, which contains 5.3 gram of anhydrous. Okay, anhydrous Na2CO3 in 400 gram of water. Okay, so this is the question. இதான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு question அப்படின்னா, இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த molality தான் நம்ம வந்து calculate பண்ணணும். சரி, நான் கண்ணாப்பின்னு எழுதி வச்சிருக்கேன். Its molality is equal to number of moles of solute by solvent in kg. நம்ம அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிவன்ங்கிறத கொடுத்துடலாம். இட்ஸ் கிவன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? மாஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் 5.3 கிராம் கொடுத்துருக்காங்க. பட் மோலார் மாஸ் வந்து இது வால்யூம் ஆஃப் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் solute and solventோட மாஸ் வந்து it is 400 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் வாட்டர். இப்போ நமக்கு வந்து மோலார் மாஸ் ஆஃப் Na2CO3 நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ Na2CO3க்கு வந்து இதுக்கு மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? which is equal to 23 into 2 plus 12 plus 3 into 16 இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதான். இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து இட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 106. ஸோ 106. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ molality is equal to 5.3
It's 5.3 gram, 5.3 divided by 106, okay, into mass of a solvent இல்லையா, mass of a solvent in kg அப்படின்னா நம்ம அது 400 into 1000. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இது வந்து இட்ஸ் மொலாலிட்டி, இதுதான் மொலாலிட்டி. ஸோ இட் கிவ்ஸ் 0.125 மொலாலிட்டி. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன மறக்காம செய்யணும்னா, கேஜின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 1000 போடணும், அங்கே வந்து லிட்டர்னு கொடுக்கறதுனாலையும் 1000 போடணும். ஸோ இப்போ அது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் மொலாலிட்டி. இன்னும் ஒன்றே ஒன்று, நார்மாலிட்டி, அதாவது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஐ திங்க் புக்கில் இருக்காது இது, உங்களுக்கு ஆகாஷ்லனா எடுத்திருப்பாங்க நார்மாலிட்டி. ஏன்னா உங்களுக்கு எடுக்கலையா நார்மாலிட்டி? வரலையா? சரி, ஓகே. நீ வந்து ரெகுலருக்கு போறியா? ரெகுலர் கிளாஸா மாதவன்? ஆன்லைனா இல்ல ரெகுலர் இதுவா? ஆன்லைன். மோனிகா, நீ ஆன்லைன் தானே? ஓ, ஆன் அண்ட் ஆஃப், ஹைபிரிட். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நார்மாலிட்டினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிராம் ஈக்குவலண்ட் வெயிட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி இட்ஸ் டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் என். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு molarity into normality factor. Actually இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இட்ஸ் molarity into normality factorனா என்ன? நார்மாலிட்டி ஃபேக்டர்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? அசிடிட்டினா என்ன, பெசிசிட்டினா என்ன, உங்களுக்கு தான் நான் டீச் பண்ணேன். அதுதான் வந்து இட்ஸ் எ நார்மாலிட்டி ஃபேக்டர்னா அதுதான். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவா நம்ம இப்போ நார்மாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் தி சொல்யூட் பை gram equivalent weight divided by volume of solution in liter. Okay, volume in liters. இப்போ இதே இது வந்து ஓகே, இப்போ இது இப்போ ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து நார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இட்ஸ் நார்மாலிட்டி of solution on mixing two solution, on mixing two solutions. இப்போ ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்றதுனால ஒரு நியூ சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு நீங்க எப்படி வந்து நார்மாலிட்டி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் சி திஸ் என்றால் அதை ஐ ஃபர்காட் டு ரப் தட் ஒன். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னன்னா, இதுக்கு வந்து இட்ஸ் N1, ஓகே, V1 plus N2 V2 which is equal to, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மொலாரிட்டிக்கு, அதே மாதிரி தான், P1 plus V2. ஓகே, இது உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ்ல வந்து வரலாம். இப்போ இதுக்கு வந்து வேணா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா இந்த நார்மாலிட்டிக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Okay, how many gram equivalents, how many gram equivalents, how many gram equivalents of H2SO4, okay, H2SO4 are present in 200 ml of n by 10 H2SO4. இப்படி வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராம் ஈக்குவலண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்.
its gram equivalent is equal to normality into volume of solution. Gram equivalent தான் கேட்டிருக்காங்க. Normality volume of solution in liters. ஓகே, இப்ப நார்மாலிட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க n/10. n/10 னா இட்ஸ் 1/10. ஓகே, நார்மாலிட்டி வந்து ஆக்சுவலா கொடுத்துட்டாங்க n is equal to 1/10 ன்னு. ஸோ ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு அப்ளை 1/10 இன்டூ வால்யூம் வந்து 200 ml ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 200 by 1000 நமக்கு அவ்வளவுதான் ஆன்சர். கிராம் ஈக்குவலண்ட் which is equal to ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எல்லாமே ஈஸி. இட்ஸ் 1/50 which is equal to 0.02 gram equivalent. ஓகேயா? ஓகே, இப்போ நார்மலா வந்து இப்போ ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்றதுனால அது அந்த சமயம் வேணா ஒன்று பார்த்துடலாம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சது. சம்ஸ் மட்டும் கொஞ்சம், இந்த லெசன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு சம்ஸ் தான் வரும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் இந்த நார்மாலிட்டியில ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் 100 ml decinormal HCl. Okay, decinormal HCl is mixed to 100 ml semi-normal H2SO4 solution. Okay, இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. Calculate normality of the resulting mixture. இப்போ டெசி நார்மல் அப்படின்னா என்ன? டெசினா நமக்கு தெரியும் இட்ஸ் 1/10, செமினா இட்ஸ் 1/2ன்னு தெரியும். ஓகே, இதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா வந்து இட்ஸ் ஃபார்முலா வந்து இட் இஸ் நியூ normality into volume which is equal to N1V1 plus N2V2. ஓகே, இப்போ வால்யூம் வந்து நியூவா ரிசல்ட்டிங் மிக்சருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 100 and 100 நம்ம சேர்க்கும் போது 200 வரும் இல்லையா? இதுவும் 100 ml தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் 100 ml தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மாலிட்டி ஃபார் நியூ நார்மாலிட்டி இது வந்து நம்ம N3ன்னு நீங்க கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இப்போ N3 நம்ம கொடுத்துக்கலாம்னா N3 கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் N3 அண்ட் V3 கூட நீங்க கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ N3 வந்து நமக்கு என்ன வரும்? 200 ml வரும் இல்லையா? 200 ml வால்யூம் வந்து வால்யூம் வந்து 200 ml. N வந்து நமக்கு தெரியாது, அதை நம்ம N3னே வச்சுப்போம். ஓகேயா? இஸ் ஈக்குவல் டு இங்க இது வந்து என்ன? N1 வந்து இட்ஸ் 1/10 நார்மாலிட்டி இன்டு 100 பிளஸ் N2 வந்து என்ன? 1/2 இல்லையா? 1/2 இன்டு 100. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணா நம்ம ஈஸியா N3 கண்டுபிடிச்சிடலாமா? which is equal to so இப்போ 0.3 வரும். ஸோ இப்போ N into N3 into 200 which is equal to அதான் அதே நான் திருப்பி எழுதுறேன். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வரும்? 0.3. ஓகே, ஸோ N is equal to ஏன்னா 60/200 வரும். ஸோ which is equal to 0.3 normality. ஓகேயா? இப்போ இங்க டெசின் ஆர் இது மில்லி லிட்டர்லயே வச்சுதான் நமக்கு போட்டிருக்கோம். மில்லி லிட்டர்லயே போட்டிருக்கோமா?
இரு ஒரு நிமிஷம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் தான் நமக்கு வரும் இல்லையா ஃபார்முலா. இல்ல மிக்சிங் ஆஃப் சொல்யூஷனுக்கு வந்து நம்ம வால்யூம் அப்படியே வச்சு தானே போடுறோம். இதுக்கு வந்து நீ கன்வெர்ட் பண்ண வேண்டாம் மோனிகா. ஏன் அப்படின்னா நார்மாலிட்டி ஆஃப் ரிசல்ட்டிங் மிக்சர்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நீ கொடுக்கும்போது கரெக்ட் தான் நீ சொல்றது. வால்யூம் இன் லிட்டர்ஸ்ல தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இங்க வந்து அந்த அதோட இது வந்து மாற போறது இல்ல. ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்றதுனால அதோட நார்மாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலால அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலாலயே உனக்கு வந்து லிட்டர்ஸ்னு கிடையாது. ஏன் லிட்டர்ஸ்னு குடுக்கல அப்படின்னா இதுதான் ஃபார்முலா இல்லையா. சோ இப்ப இதுதான் ஃபார்முலா. இல்லன்னா இந்த ஃபார்முலாலயே உனக்கு வந்து லிட்டர்ஸ்னு ஏன் குடுக்கல அப்படின்னா இதுல வந்து வால்யூம் மிக்ஸ் பண்றதுனால வால்யூம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. அப்படியே அந்த வால்யூம் அப்படியே ரிட்டைன் பண்றோம். அதனாலதான் உனக்கு ஃபார்முலாலயே வந்து அவங்க லிட்டர்ஸ்னே குடுக்கல. சரியா. உனக்கு வந்து ஆனா நார்மாலிட்டின்னு நீ கண்டுபிடிக்கும் போது உனக்கு லிட்டர்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. புரியுதா. மிக்சருக்கு நீ கண்டுபிடிக்கும் போது உனக்கு வந்து வராது. ஜஸ்ட் நீ வந்து மிக்ஸ் பண்ற. மிக்ஸ் பண்றதுனால வந்து உனக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே. அதனாலதான் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்படிதான் வந்து நீங்க வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ எனி டைம் மிக்ஸ் இப்போ இன்னொரு சம் கூட கொடுத்துருக்காங்க. அது மிக்சிங் நார்மாலிட்டி ஆஃப் ரிசல்ட்டிங் மிக்சர்னு கேட்கறதுனால நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்றதுனால என்ன நார்மாலிட்டி மாறுது அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். அதோட அப்போ கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வால்யூம் வந்து அப்படியே தான் ரிட்டைன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்க வந்து இதை போடலை. ஓகேயா. ஸோ இந்த லெசன் வந்து இது முடிஞ்சிச்சுப்பா. இந்த லெசன்ல வந்து நீங்க வந்து என்னன்னா ஃபுல்லாவே ப்ராப்ளம்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே ப்ராப்ளம்ஸ் தான். பட் எல்லாமே இது உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இது வந்து பேசிக். ஸோ இப்போ அதனால தான் பேசிக் கான்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இப்போ நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு சம்ஸ் வருது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த லெசனை தரவா இருக்கணும். ஃபார்முலாஸ் வந்து ரொம்பவே தரவா இருக்கும். ஓகேயா. இப்போ இதுல வந்து இதை தவிர உங்களுக்கு நம்ம ஃபார்முலா சார்ட்னு வேணா நான் ஐ வில் ட்ரை டு கிவ். ஓகே. இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்த்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இப்போ இதை தவிர வந்து இன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்னு ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாமா. இப்போ ஒரு அடிஷ்னலா ஒரு இது நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ வென்எவர் இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சம்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். வென்எவர் 2 சப்ஸ்டன்சஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர். ஓகே. irrespective of their molar ratio or ratio by weight, இது கிராம் ஈக்குவலண்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பி ஈக்குவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A plus 2Bன்னு வச்சுக்கேன். ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு A plus 2B which gives 3C plus 5D. இது வந்து ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோ. இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் A which is equal to number of gram equivalent of B. Okay. So in a given reaction, the number of gram equivalents of each product is always equal to the number of gram equivalents of the reactant. இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இங்க வந்து மோல்ஸ் படி பார்த்தோம்னா A and 2Bன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் of A which is equal to number of gram equivalent of B. ஓகேயா. ஸோ இப்போ இது என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா இப்போ கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஏ வந்து 5 கிராம்னு வச்சுக்கேன். லெட் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஏ வந்து 5ன்னு வச்சுப்போம். ஓகே. இது வந்து 5ன்னு வச்சுப்போம். அண்ட் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் பி வந்து 7. Then the number of gram equivalents of B
which reacts in the reaction. Okay, and gram equivalents of C and D formed in the reaction will be equal to 5. அதாவது என்ன சொல்றாங்கன்னா number of gram equivalent of A வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவா நான் கொடுக்குறேன் இல்லைனா அதுதான் ஈஸி. ஒரு நிமிஷம்ப்பா. அதாவது number of gram equivalent of a substance which is equal to, இதுதான் இது நமக்கு பார்த்தோம் இல்லையா, weight of a substance in gram divided by equivalent weight ன்னு, equivalent weight in gram இல்லையா. ஸோ இப்போ இதே வந்து இது கொடுக்கலாம், இல்லைன்னா which is also equal to normality into volume in liters. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ இதில் என்ன நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் டூ சப்ஸ்டன்சஸ் ஆர் ரியாக்ட் வித் ஈச் அதர், ஓகே, அதனோட மோலார் ரேஷியோ எப்படி இருந்தாலும் கிராம் ஈக்குவலண்ட், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பி ஈக்குவல். அதுதான் நான் சொன்னேன். ஐ வாண்ட் டு டெல் அதுதான். அதோட மோலார் ஈக்குவேஷன் ரேஷியோ எப்படி இருந்தாலும், இப்போ மோலார் ரேஷியோ நம்ம இதில் பார்த்தோம்னா ஏ இது வந்து 1, இது வந்து 2 இருக்கு இல்லையா, பட் அதோட கிராம் ஈக்குவலண்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பி ஈக்குவல். அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நார்மாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ இப்போ அதனால இது ஒரு நார்மாலிட்டியில் இருக்கும், இது ஒரு நார்மாலிட்டியில் இருக்கும், பட் ரெண்டுமே வந்து ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நார்மாலிட்டி அண்ட் கிராம்ல இருக்கும், இதுவும் நார்மாலிட்டி அதோட கிராம்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிராம் ஈக்குவலண்ட் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். மோலார் ரேஷியோ வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, கிராம் ஈக்குவலண்ட் will always be equal. அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.